படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இந்த மூவி ரொம்ப பழைய டெம்ப்ளேட் தான். 4 ஃப்ரெண்ட்ஸு வில்லன் குரூப்பில் சேர்ந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு வந்த பிரச்சனை. இது மாதிரி நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். அதில் இதுவும் ஒன்று. இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தை காப்பாற்றுச்சுன்னே சொல்லலாம். இன்டர்வல் பிளாக் முன்னாடி சோடா ஃபேக்ட்ரியில் வர ஃபைட் சீனு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர ஃபைட் சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாந்தனு கேரக்டரை வடிவமைச்சதில் டேரக்டர் ஒரு குழப்பம் இருக்குது போட்டிருக்கு. சாந்தனு இந்த டீமுக்கு ஆடலாமா அந்த டீமுக்கு ஆடலாமான்னு பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால தான் இந்த படத்தை பல்ட்டின்னு பேர் வச்சிருக்காரு போட்டிருக்கு. டேரக்டர் இந்த பல்ட்டின்னு பேர் வச்சது அவரோட குறியீடுன்னு நான் நினைக்கிறேன். செல்வராகவன் வீட்டில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஹீரோயினான பிரீத்தி அஸ்ரானி அந்த கேஸை வாபஸ் வாங்கணுன்றதுக்காக சைன் போட சொல்லுவாங்க. அந்த சீனு ஸ்டேஜிங் பண்ண விதமும் ஆக்ஷன் சீனும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹீரோயினோட அண்ணனோட ஹீரோ கபடி மேட்ச்லாம் விளையாடுவார். அவருக்கு செகண்ட் ஹாஃபில் பிரச்சனை ஆகும்போது தான் ஹீரோயினோட அண்ணன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அது கொஞ்சம் போங்காக தான் தெரிஞ்சுது. சினிமோட்டோகிராஃபர் அலெக்ஸ், எடிட்டர் சிவகுமார், மியூசிக் டைரக்டர் சாய் அபிநேகர் அவங்க பங்குக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வில்லன் குரூப்பில் சேர்ந்த கதை அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா நடிச்ச 6, ஜீவா நடிச்ச திருநாள், அதுக்கப்புறம் சசிகுமார் நடிச்ச சுப்பிரமணியபுரம்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் சேரும். ஆவரேஜ் ஆச்சா முடியுது இந்த பல்ட்டி. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.